ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு ஷவுட்டிங் த எவன் அனிமோட ஃபர்ஸ்ட் எபிசோட பத்தி பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு என்ன ஃபர்ஸ்ட் டைமா வந்திருந்தீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். சரி வளன்னு பேசிக்கிட்டு இருக்காம வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போயிடலாம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்லேயே ஸ்பேஸை தான் காட்டுறாங்க. அந்த ஆஸ்ட்ரோனட் எல்லாம் சேட்டிலைட்டை சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியே அந்த இடத்துக்கு டிராகனுங்க எல்லாம் ஒரு சவப்பெட்டியை இழுத்துக்கிட்டு வேகமாக வந்துக்கிட்டு இருக்குங்க. பிரதர் நீ எங்கே இருக்கிறன்னு யாரோ சொல்கிற சவுண்டு மட்டும் கேட்குது. பார்த்தா எவனோ ஒருத்தனை கட்டி போட்டுட்டு அவன்கிட்ட இருக்கிற ஸ்பிரிச்சுவல் பவரை எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஃபர்னஸ் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கு. மாஸ்டர் ஜீனியஸ் சிவானை யூஸ் பண்ணி இம்மார்டல் ஃபர்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஃபைன் பண்ணியாச்சு. என்னுடைய காட் டைனசிட்டிக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். எனக்கு ஈடோ யாராலையும் வர முடியாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறப்பவே டோரை உடைச்சிக்கிட்டு பூவோடைய இதழ்கள் எல்லாம் உள்ளார வர ஆரம்பிச்சிருது. அப்படியே அந்த பூக்குள்ளார இருந்து ஒரு பொண்ணு வந்தாரா. அவளுடைய பேரு ரூத்லெஸ் எம்பரஸ். என்ன நீ அந்த இம்மார்டல் ஃபர்னஸ்க்காக தான் இங்க வந்திருக்கியா? நான் உன்னை சாவடிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கேன்டா. உன்னுடைய சாவுக்கு நீதாண்டா காரணம். என்னுடைய பிரதர் உயிருக்கு பதிலாக உன்னுடைய உயிரை கொடுடா. இல்ல அப்படின்னு அவனும் கத்திக்கிட்டு இருக்க. அப்படியே இவளுடைய பிளாஷ்பேக்கா சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த மாஸ்க் நீ வச்சுக்கோ, தேங்க்யூ பிரதர். அப்படியே கொஞ்ச நேரத்திலே அவனை சோல்ஜருங்க வந்து கூட்டிக்கிட்டு போறாங்க. அண்ணா போவாதீங்க, திருப்பி வாங்கன்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே அழுதுகிட்டு இருக்கா. பார்த்தா அவனை தான் கூட்டிக்கிட்டு வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவனுடைய உடம்புல இருக்கிற ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாத்தையும் எடுத்திருக்கானுங்க. நான் இங்க சாவக்கூடாது, எனக்காக என்னுடைய சிஸ்டர் வீட்டுல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்படியே அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த டைனசிட்டியை மொத்தமா அழிச்சிடறான். பிரதர் 1000 வருஷங்கள் ஆனாலும் சரி, நீ திருப்பி ரீஇன்கார்னேட் ஆகி வர வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ ஃபேனை தான் காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவை ஏன்ஷியன் சம்மந்தப்பட்ட புக்கை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கான். உண்மையிலே இதுக்கு முன்னாடி இருந்தவங்களால இன்னும் அவங்க பவரை யூஸ் பண்ண முடியுமா? அவங்க நேச்சுரலோடைய சப்போர்ட் மூலியமா 100 வருஷம் வரைக்கும் உயிரோட வாழ்ந்துருக்காங்களா? ஆனா ஏன்ஷியன் சிவிலைசேஷன் எல்லாம் இப்ப காணாம போயிடுச்சு. ஒருவேளை அப்படியே ஒண்ணு உண்மையிலே இருந்திருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அப்படியே யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த இடத்துலயும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. 12:30 ஆயிடுச்சு. கிளாஸ் ரீயூனியனுக்கான டைம் வந்துருச்சுன்னு அலாரம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோவா அங்கிருந்து கிளம்பிடுறான். கேட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு நம்ம ஊருக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஊர்ல இன்னைக்கு மழை அதிகமா பெய்யுமா, அது மட்டும் இல்லாம சூறாவளி கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்காம். அதனால எல்லாரும் கொஞ்சம் கவனமா இருங்க. இன்னைக்கு வெதர் பேடா இருந்தாலும் கேட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஹாலிடே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன்னு ஹீரோ காரில் இருக்கிற ரேடியோல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோவோ கிளாஸ் ரீயூனியன் நடக்க போற இடத்துக்கு போறத அவனுடைய கிளாஸ்மேட் ஒருத்தன் பாத்துறான். இவனுடைய பேரு ஜாங் வென் சாங். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா சீஃப் லியூ இந்தாங்க இதை சாப்பிடுங்க இந்தாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கடலை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு பாஸ் லூயூ வாங்க, நானும் உங்க கூட குடிக்க வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி சியர்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் அப்படியே கரெக்டா உள்ளார வந்துடுறோம். கிளாஸ் பிரசிடென்ட் வந்துட்டாரு. எதுக்காக நீங்க இவ்வளவு லேட்டா வந்தீங்க, சீக்கிரமா வாங்க. அதை கேட்டா அவனும் கடுப்பாயிட்டு, ஸ்கூல்ல இருந்தப்பவே தான் லீ எக்ஸாம் ஒன்ன விட்டு போயிட்டான்ல. அப்படியே அவனும் உள்ளார வந்துட்டு வெளியில நின்றுகிட்டு இருக்கிற மாருதி பென்ஸ் வாங்கலுதான்னு கேட்க, இவனாவது மாருதி பென்ஸை வாங்குறதாவது கிளாஸ் ரீயூனியனுக்காக ரெண்டுக்கு அதை வாங்கிட்டு வந்திருப்பான்டா. சரி கிளாஸ் லீடர் நீங்க வாங்கன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கிறப்பவே ஹீரோவோட எக்ஸ் இன்னொரு பையன் கூட அந்த இடத்துக்கு வந்துடுறான். இவன் என்னுடைய ஃப்ரெண்டு கேடுன்னு ஹீரோவோட எக்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க, எக்ஸாம் என்னோட கிளாஸ்மேட்டுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன்னு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி நீங்க இங்க வந்து உட்காருங்கன்னு அவன்
சொல்லிட்டு இருக்க அவளும் அப்படியே வாடா போய் உக்காரலான்னு சொல்லிட்டு போவோம். நம்ம ஹீரோவும் அவளை அப்படியே ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த இடத்தோடைய வானிலையே அப்படியே மாற ஆரம்பிச்சிருது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த டிராகனுங்களும் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை அடிச்சு நொறுக்கிக்கிட்டு பூமி சைடு தான் வேகமா வந்துகிட்டு இருக்கு. பார்த்தா நியூஸ்லயோ வானிலை ரொம்ப மோசமா மாறிடுச்சு, கனமழை பெய்ய போகுது, அதனால இந்த ஊருக்கு ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. எல்லாரும் வெள்ளம் வராத இடமா பார்த்து போய் பத்திரமா இருங்க, இன்னைக்கு பயங்கரமா மழை பெய்யும் போல தெரியுது, அதனால நம்ம சீக்கிரமா இங்கிருந்து கிளம்பிடலாம். இப்ப நீங்க போனீங்கன்னா உங்களுடைய கார் வெள்ளத்துல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நீங்க போவாதீங்க. உன்னுடையது ரெண்டல் காருன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. லின், நீயும் எங்க கூட வரத்தா இருந்தா வா நம்ம கிளம்பலாம். அவளும் அப்படியே ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கூட கிளம்பி போயிடறான். லின் யூன்சி எங்களையும் உங்க கூட கூட்டிக்கிட்டு போங்க. சரி வாங்கடா போலான்னு சொல்லிட்டு வசமா வந்து மயக்கி நடுவுல மாட்டிக்கிட்டானுங்க. பார்த்தா அந்த ஊருக்குள்ளார சுனாமியே வர ஆரம்பிச்சிருது. ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க, நான் அவங்கள கதறிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவோ போட்டை எடுத்துக்கிட்டு சீனா அந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்க எல்லாரையுமே காப்பாத்திடுறான். பார்த்தா நம்ம ஹீரோவோடைய போட்டோ ஒரு சுயலுக்கு நடுவுல மாட்டிக்குது. அப்படியே நம்ம ஹீரோவோ டாப் கீரோ போட்டு தூக்க அப்படியே அந்த போட்டோ பறந்து வந்து 2 மலைக்கு நடுவுல மாட்டிக்குது. எல்லாரும் அந்த போட்டை விட்டு வெளியில வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுகிட்டு இருக்கு. சரி முதல்ல வாங்க நம்ம இந்த மலையோடைய உச்சிக்கு போவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே அந்த மலை மேல ஏற ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு ஹீரோவுடைய எக்ஸ் சொல்லவும் நம்ம ஹீரோவோ அப்படியே கையை பிடிச்சி அவளை மேல தூக்கி விட்டுறான். எப்படியோ ஒரு வழியா மலை நின்னுடுச்சு அப்படின்னு எவனோ சொல்லவும் சரி மொத்த எல்லாரும் எங்க போனாங்கன்னு யாரோ ஒருத்தி கேட்டுக்கிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாரும் ஆல்ரெடி எவாக்குவேட் பண்ணி இந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டு இருப்பாங்கன்னு யாரோ சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்களும் ஒரு வழியா அந்த மலையோட உச்சிக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இது என்ன மாதிரியான இடம்? இதுதான் ஜேடு எம்பரரோடைய பீக் மவுண்ட் டாய். இல்ல எல்லாம் சுனாமியால ஒரே தனியா நிறைஞ்சிருக்கு. ஆனா இந்த இடத்துல என்ன ஒண்ணுமே நடக்கலன்னு எவனோ ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த மவுண்ட் டாய் வானத்தோடைய உயரத்துக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இது கடவுளுடைய ஒரு அற்புத படைப்புன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம மவுண்ட் டாய் எப்பயும் ஒரு ஸ்பெஷல் பிளேஸ்ன்னு நம்மளுடைய ஹீரோ சொல்ல எக்ஸும் அப்படியே ஆமான்ற மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருக்கா. பார்த்தா திடீர்னு என்னவோ சவுண்டு கேக்குதுன்னு எல்லாரும் மேல பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல அந்த டிராகனுங்க அந்த சவப்பெட்டியை இழுத்துக்கிட்டு அவங்கள நோக்கி வேகமா வந்துகிட்டு இருக்கு. அந்த டிராகன் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே அந்த டிராகனும் கத்திக்கிட்டு அவங்கள நோக்கி வேகமா வந்துகிட்டு இருக்கு. அது நம்மள நோக்கி தான் வர மாதிரி தெரியுது. எல்லாரும் சீக்கிரமா தப்பிச்சு ஓடுங்கடா. அப்படியே எல்லாரும் அங்கிருந்து ஓட அதுவோ அப்படியே அந்த மலையிலே வந்து முட்டிக்குது. பார்த்தா திருப்பி அந்த பொண்ணோடைய பிளாஷ்பேக்கு வந்துடுறாங்க. பிரதர் எழுந்துருங்க பிரதர், தள்ளி போன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணை தள்ளி விட்டுட்டு அவளுடைய கதையை முடிக்கிறதுக்காக 2 பேரும் வந்துகிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு மாஸ்டர் வந்துடுறாரு. நீ உயிரோட வாழணும்னு ஆசைப்படுற போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த சோல்ஜருங்களும் அவருடைய முதுகுக்கு பின்னாடி ஈட்டியை இறக்கிடுறானுங்க. அவர் அப்படியே அவருடைய பவரை அவேக்கன் பண்ணி அவங்களுடைய கதையை முடிச்சிடுறாரு. அவர் பார்க்க அப்படியே ஒரு டீமன் மாதிரி இருக்கிறாரு. இதோட அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு ஃப்ரீயா இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். அப்படியே இந்த மாதிரி அணியும் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.